மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். தனிமங்களுடைய பேர் அட்டாமிக் நம்பர் 101லேருந்து 118 வரைக்கும் நம்ம எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம ட்ரிக்ஸில் ஷார்ட்டாக போட்டிருந்தோம். கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லியிருப்போம். இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். கூடவே இதில் சம்மந்தமாக நீட் கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த இந்த டாப்பிக்கில் இருந்து மட்டும் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட்டாமிக் நம்பர் 101க்கு மேலே பேர் வைக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்காக ஐயூபேக் ஆல்ரெடி ஒரு டெசிஷன் வச்சுருக்காங்க. 101லேருந்து 110 எல்லாரும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் அதுக்கு பேர் வைக்கிறதுக்கு ஒரு காமன் மெத்தடை கொண்டு வந்தாங்க. அதுக்கு டிஜிட் வந்து 1லேருந்து 9 வரைக்கும், 0லேருந்து 9 வரைக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. 0னா நில், 1னா இன், 2னா பை, 3னா ட்ரை, 3னா ட்ரை, 4னா குவாடு, டெட்ரான்னு போடுவாங்கன்னா குவாடு, 5னா பென்ட்டு, 6னா ஹெக்ஸு, 7னா செப்ட்டு, 8னா ஆக்ட், 9னா என். இதை வச்சு நீங்கள் எத்தனை நம்பர் வேணாலும் உருவாக்கலாம். உதாரணமாக 109 அப்படின்னா இங்கே வந்து யுன்னு, நில்லு, எண்ணியம், என்னன்னு சொல்லுவோம். இது ஐயுஎம் சேர்த்து நம்ம எழுத போகிறோம். எல்லாத்துக்கும் பேர் கூடவே ஐயுஎம் சேர்த்து எழுதுவோம். அப்போ யுன்னு, நில்லு, யூனியம், எண்ணியம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஐயுஎம் சேர்த்து எழுத போகிறோம். அவ்வளோதான். எந்த நம்பருக்கு வேணாலும் பேர் வைக்கலாம். 2000 அப்படின்னு கூட ஒரு எலமெண்ட்டுக்கு பேர் கண்டுபிடிச்சிங்கன்னா, ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு எலமெண்ட் கண்டுபிடிக்கிறீங்க, 2000 அப்படின்னு ஒரு எலமெண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா கூட, இப்போ இருக்கிறது 118 தான், கண்டுபிடிச்சா இன் ஃப்யூச்சர் பை நில் நில் நீலியம், 2000க்கு பேர் பை நில்லு நில்லு நீலியம் அப்படின்னு பேர் வைக்க போகிறோம். அப்போ அதுதான் அதுக்கான ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்பர்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த நம்பர்ஸ்க்கு என்ன சிம்பிள், அதோடைய சிம்பிள் ஃபஸ்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா நில்லுனா என், யூனியம்னா யூ. நம்ம எலமெண்ட்ஸ்க்கு சிம்பிளும் கொடுக்கணும். பேர் வைக்கிறது மட்டும் இல்லை, சிம்பிள் கொடுக்கணும். கேபிட்டல் என், முதல் லெட்டர் மட்டும் கேபிட்டல், மீதி எல்லாமே ஸ்மால் லெட்டர். எத்தனை லெட்டர் வந்தாலும் ஸ்மால் லெட்டர். அதுக்கப்புறம் இப்போ நில்லுனா என், யூனுனா யூ, பைனா பி, ஐஎம்னா டி, குவாடுக்கு கியூ, இன்ட்டுக்கு பி, ஹெக்ஸுக்கு ஹெச், செப்ட்டுக்கு எஸ். முதல் லெட்டர் தான் எல்லாத்துக்குமே. இப்போ த நியூமரிக்கல் ரூட்ஸ் கரஸ்பாண்ட் டு த அட்டாமிக் நம்பர் ஆர் புட் டுகெதர் ஐயுஎம். நம்ம கடைசியில் அந்த வார்த்தை கூட என்ன எழுதணும் அப்படின்னா ஐயுஎம். இந்த ஆட் சஃபிக்ஸில் அப்படியே சஃபிக்ஸில் மட்டும்தான், எல்லாத்துலேயும் ஐயுஎம் போட்டுற வேண்டாம். ஐயுஎம் ஆட் பண்ணுறோம், அதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 199 அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 199க்கு எப்படி எழுதுவீங்க? யுன்னு, எண்ணு, 9க்கு எண்ணு ப்ளஸ் வந்து லாஸ்ட்டாக இருக்க வேர்டு கூட எண்ணு கூட ஐயுஎம் சேர்த்துக்குவோம். எண்ணியம், எண்ணியம் அப்படின்னு போடும்போது நம்ம இங்கே என்ன பண்ணோம்னா ஐயுஎம் போட தேவையில்லை. ஐயுஎம் போடும்போது ஒரு எண் போட்டால் போதும், டபுளாக இது ரெட்டிப்பாக தேவையில்லை. சாரி, அதை நீலியம் கூட வச்சுக்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 190 வச்சு சொல்கிறேன். யுன்னு, யுன்னு, எண்ணு ப்ளஸ் வந்து நீலியம், 0 இருக்கிறதுனால நில், நில் ப்ளஸ் ஐயுஎம், நீலியம், எண்ணு, யுன்னு, எண்ணு, நில்லு. இது 190க்கு ஐயுஎம் சேர்த்து எழுதணும். அப்போ சேர்த்து எழுதும் போது யுன்னு, எண்ணியம், இஎன்என். இப்போ எண்ணில் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இங்கே ஒரு எண் இருக்குது, ஆல்ரெடி ஒரு எண் இருக்குது, எண்ணியத்துக்கு ஒரு எண், டபுள் எண் இருக்குது, இங்கே ஒரு நெல் இருக்குது, 3 எண் போட்டு நெல்லுன்னு எழுத தேவையில்லை. நீலியம் அப்படின்னு சொல்லும்போது அது மீனிங் மாறிடும். அப்படிங்கிறதுனால இந்த மீனிங் இங்கிலீஷில் வேர்டே இல்லை அப்படின்னால நம்ம 2 எண்ணை விட்டுறலாம். அப்போ விட்டுட்டு எப்படி எழுதலாம்னா யுன்னு, எண்ணு, எண்ணு, நீலியம். அந்த எண்ணை விட்டுட்டு நம்ம எழுதலாம். இந்த சிம்பிள் ஃபார் த நியூவஸ்ட் எலமெண்ட் அப்படின்னா நம்ம ஃப்ரம் த ஃபஸ்ட் லெட்டர், அந்த சிம்பிள் என்னென்னா முதல் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் 109க்கு யுன்னு, எண்ணு, அடுத்தது நீலியம், யூஇஎன் அப்படிங்கிறது 109க்கான ஒரு சிம்பிள். அட்டாமிக் நம்பர் 109க்கான சிம்பிள். இந்த மாதிரி எந்த நம்பர் எலமெண்ட்ஸ் கொடுத்தாலும் சரி, நீங்கள் அதுக்கு பேர் வைக்கலாம். இப்போ இன்னொரு ப்ராப்ளம் எங்கே வரும்னா டைஎம், இந்த ட்ரைஎம் 102, 103க்கு பேர் வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக எழுதணும். 102க்கு
102க்கு எப்படி பேர் வைப்பீங்க? யுன் நில். 2க்கு வந்து பை. ஐயுஎம் சேர்த்து எழுதணும். நம்ம ரூலில் ஐயுஎம் சேர்த்து எழுதணும். இப்போ இங்கே யுன்னு நில்லு பையம். யுன்னு நில்லு பையமில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து எழுதும் போது ஏற்கனவே பையில் ஒரு ஐ இருக்குது, இங்கே ஒரு ஐ இருக்குது. பிஐஐன்னு 2 ஐ போட்டால் மீனிங் வராது. அதனால் ஒரு ஐ விட்டுடலாம். யுன்னு நில்லு. அதுவே மிஸ்டேக்காக கொஷின் கேட்கலாம். தப்பானது கொடுத்து இது கரெக்டான பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்கலாம். அப்போ யுன்னு நில்லு பையம் ஒரு ஐ வந்தால் போதும். 190க்கு திரும்ப பாருங்க மிஸ்டேக்கில் 100 நம்ம எண்ணில் எழுதும் போது 190 எலமெண்ட்டுக்கு திரும்ப எழுதுறோம் பாருங்க. யுன்னு ப்ளஸ்ஸு என்இ டபுள் என் இ போட்டு எண்ணியத்துக்கு 2 எண் போடணும். நீலியம் என்ஐஎல் ஐயுஎம் சேர்த்து எழுதும்போது எப்படி எழுதணும்னா யுன்னு எண்ணு எல்லு ஐயுஎம் ஐயுஎம் இப்படி எழுதுவோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 எண் வந்தது இந்த இடத்துல. நீலத்தில் வரக்கூடிய எண் சாரி ஒரு எண் எக்ஸ்ட்ரா போட்டேன். இங்கே வந்து 3 எண் இருக்குது. இப்போ 3 எண் வந்தால் மீனிங்கே இல்லாமல் இருக்குது, படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படின்றதுனால 2 எண்ணை விட்டுடலாம். 3 எண்ணில் 2 எண் விட்டுடலாம். அப்போ யுன்னு எண்ணு எனிலியம் சொல்லும் போது சேர்த்து எழுதிடணும். எனிலியம் இன்னும் எனிலியம் அப்படின்றத சொல்லலாம். நம்ம இந்த மாதிரி 100க்கு மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு பேர் வைக்கிறதுக்காக நம்ம இந்த ட்ரிக்ஸை பார்த்துருக்கோம். மென்டலுக்கெலாம் நோலா நம்ம டயக்ராம்னு சொல்லுவோம். மென்டலுக்கெலாம் நோலா சிம்பிளும் முக்கியம். மென்டலிவியம் மெண்டல் டிவி டி மென்டல் கிடையாது மெண்டல். அப்போ டி வரணும். சிம்பிள் வந்து டி வரணும். ஏன்னா சிம்பிள்ஸ் ஒரு கொஷினில் கேட்டிருக்காங்க. அப்போ கரெக்டான சிம்பிளும் முக்கியம். நீங்கள் எம்டி போட்டுறாதீங்க. எம்டி போட்டிங்கன்னா இங்கே மெய்ட்னேரியம் ஆகிடும். மென்டலிவியம் நொபிலியம் ஆல்ஃப்ரட் நோபலை பற்றி, லாரன்ஷியம் ருதர்ஃபோர்டியம் டப்னீஷியம் டிபி. மென்டலுக்கெல்லாம் நோலா லாரன்ஷியம் ரூதர்ஃபோர்டு டப்பு டியூபி டப்பு. அதில் சவுண்டு வர பி தான் நல்லா ஃபோர்ஸாக சவுண்டாக கேட்குது. அப்புறம் டப்னீஷியம் சிபோர்ஜியம் சியில் போர் அடிச்சிட்ருக்காருன்னு சொன்னோம் நம்ம ஷார்ட்கட்டில். ஷீயில் போர் அடிச்சிட்ருக்காரு. மென்டலுக்கெலாம் நோலா ரூதர்ஃபோர்டு டப்பு வச்சுட்டு சியில் போர் அடிச்சிட்ருக்காரு. போரியம் போர் அடிச்சிட்ருக்காரு. ஹாசினியை மீட் பண்ணுறதுக்காக மெய்ட்னேரியம் ஹாசியம் 108 அப்படி வரும்போது அட்டாமிக் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் சடனாக திடீர்னு எலமெண்ட் கேட்கும்போது உங்களுக்கு புரியும். ஹாஸ்னிங்கிறது ஹாசியம் அப்படிங்கிறது 108வது எலமெண்ட். மெய்ட்னேரியம் ட்ரம் ஸ்டேடியம் ட்ரம்ஸு ஸ்டேடியம் எஸ்ஸு. அடுத்தது ராஞ்சியம் எக்ஸ் கதிர் கண்டுபிடிச்ச ஒரு பேர் ராஞ்சன் எக்ஸ்ரே ராஞ்சியம் கோபர்னிசியம் நிகோனியம் நிக்கல் காப்பர் நிக்கலால் ஆன ஃப்ளரோவியம். ஹாஸ்னியை மீட் பண்ணுறதுக்காக ட்ரம் ஸ்டேடியத்தில் ராஞ்சன் காப்பர் நிக்கலால் ஆன ஃப்ளரோவியம் வச்சு நின்றுட்டுருக்காரு. இதுலேருந்து ஒரு செட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 108லேருந்து நம்ம இது வரைக்கும் ஒரு செட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 114 வரைக்கும் ஹாஸ்னியை மீட் பண்ணுறதுக்காக ட்ரம் ஸ்டேடியத்தில் ராஞ்சன் காப்பர் நிக்கலால் ஆன ஃப்ளரோவியம் வச்சு நின்றுட்டுருக்காரு. ஃப்ளரோவியம் அப்படி சொல்லும் போதே ஃப்ளரோவியம் வந்துடும். எஃப்எல் மாஸ்கோ அப்புறம் தனியாக வரும். அப்புறம் எம்சி மாஸ்கோவில் இருக்கக்கூடிய லவ்வர்லாம் எல்வி லவ்வர் அப்படின்னு சொல்லும் போது எல்வி. லிவர்மோனியம் டென்ஷன் எஸ் ஓக்னசான் ஓ கணேசா டென்ஷன் ஆகிட்டு. மாஸ்கோவில் இருக்க லவர்லாம் டென்ஷன் ஆகிட்டு ஓ கணேசா அப்படின்னு கத்துறாங்க. இப்போ ஷார்ட்கட்டு திரும்ப பாருங்கள். மென்டலுக்கெலாம் நோலா மென்டலுக்கெலாம் எந்த ரூல்ஸும் கிடையாது. எல்லாம் ரூதர்ஃபோர்டு டப்பு வச்சுட்டு சியில் போர் அடிச்சிட்ருக்காரு. ஹாஸ்னியை மீட் பண்ணுறதுக்காக ட்ரம் ஸ்டேடியத்தில் ராஞ்சன் காப்பர் நிக்கலால் ஆன ஃப்ளரோவியம் வச்சு நின்றுட்டுருக்காரு அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக. மாஸ்கோவில் இருக்க லவர்லாம் டென்ஷன் ஆகிட்டு ஓ கணேசா காப்பாற்று அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. வச்சு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த ட்ரிக்ஸை. இப்போ ஐயூபேக் நேம் ஆஃப் அட்டாமிக் நம்பர் 119. 119க்கு நம்ம எப்படி பேர் வைப்போம்? ஐயூபேக் நேமு 1க்கு வந்து யுன்னு ப்ளஸ் இன்னொரு 1க்கு யுன்னு ஒரு எண் தான். இங்கே 9க்கு வந்து பார்த்தீங்கன்னா இஎன்என் ஐயுஎம் என்எம்
அப்போ என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா யுன்னு 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 எண்ணியம் இஎன்என்ஐயுஎம் யுன் யுன் எண்ணியம். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யுன்னு யுன்னு எண்ணியம் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு நீட் கொஸ்டின் 2024 கேட்டிருக்காங்க, 20 கேட்டிருக்காங்க. சிம்பிள் கேட்டிருக்காங்க. மேட்ச் இட்ஸ் வந்து சிம்பிள் கேட்டிருக்காங்க. சிம்பிள் வந்து பாருங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க. மெண்டலிவியம் மெண்டலிவியம் எம்டி எம்டி மெண்டலிவியம். நொபிலியம் என்ஓ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மாஸ்கோ எம்சி மாஸ்கோ சிஓ கோ. மெட்னேரியம் மீட் பண்ணுறதுக்காக, ஆஸ்னியை மீட் பண்ணுறதுக்காக எம்டி மெட்னேரியம். ஆன்சர் வந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு 4 இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் A4 அது மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சோடனே செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேட்ச் இட்டில் 1 2 கண்டுபிடிச்சின்னா 99% ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் மேட்ச். யுன்னு நெல்லு யூனியம். யுன்னு நெல்லு யூனியம்னா நம்ம எப்படி போடுவோம். யுன்னு நெல்லு யூனியம் அப்படின்னா யுன்னு 1, நெல்லு 0, யூனியம் 101. 101ங்கிறது மெண்டலிவியம் கரெக்டாக தான் இருக்குது. 101க்கு மெண்டலிவியம் கரெக்டான மேட்சாக தான் இருக்குது. இன்கரெக்ட் மேட்ச் தான் கேட்டிருக்காங்க. யுன்னு நெல்லு ட்ரையம் 103. ட்ரையம்னா 103. 103க்கு மென்டலுக்கு நோ லா வச்சுருந்தா லாரான்ஷியம் கரெக்டாக தான் இருக்குது. யுன்னு நெல்லு ஹெக்ஸியம். ஹெக்ஸுங்கிறது ரூதர்ஃபோர்டு டப்பு வச்சுட்டு சியில் போர் அடிச்சுட்டு இருக்காருன்னு சொன்னோம். அப்போ மென்டல் நோ லா லாரான்ஷியம் ரூதர்ஃபோர்டு டப்பு வச்சுக்கிட்டு டிபி டப்னீஷியம் போர் அடிச்சுட்டு இருக்கா. சியில் போர் அடிச்சுருக்கா. சிபோர்ஜியம் ஜியம் போரியம் போர் போர் ரேடியஸ் போர் அட்டாமிக் மாடல் கண்டுபிடிச்ச போர் சயின்டிஸ்டோட பேர் போர். அப்போ பிஹெச் போர். ஹாஸ்னியை மீட் பண்ணுறதுக்காக மெட்னேரியம். ஹாஸ்னியை மீட் பண்ணுறதுக்காக ரான்ஜன். ட்ரம்ஸ் ஸ்டேடியத்தில் ரான்ஜன் எக்ஸ் கதிரை கண்டுபிடிச்சவர் ரான்ஜன். காப்பர் மீட் பண்ணுறதுக்காக ட்ரம் ஸ்டேடியத்தில் ரான்ஜன் எக்ஸ் கதிரை கண்டுபிடிச்ச ரான்ஜனீவியம் ஆர்ஜி சிம்பிள் வந்து ஆர்ஜி ரான்ஜனேவியம் ஆர்ஜி சிம்பிள் நல்லா பார்த்துக்கோங்க, அதுதான் முக்கியங்க. ரான்ஜனேவியம். ட்ரம் ஸ்டேடியத்தில் ரான்ஜன் காப்பர் நிக்கலால் ஆன ஃப்ளரோவியம் கோபர்னிசியம் சிஎன். காப்பர் நிக்கலான ஃப்ளரோவியம் எஃப்எல் ஃப்ளரோவியம் வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. இதை பார்த்து மாஸ்கோவில் இருக்கக்கூடிய லவர்லாம் டென்ஷன் ஆகிட்டு மாஸ்கோவில் இருக்கக்கூடிய லவ்வர் மாஸ்கோ எம்சி லவ்வர்லாம் லிவர்மோனியம் டென்ஷன் ஆகிட்டு கென்னசைன் ஆக்னசான் கணேசா அப்படின்னு கத்துறாங்க. அப்படிங்க யுன்னெல் ஹெக்ஸியம்ங்கிறது 106. நான் என்ன சொன்னேன் 108 தான் ஒரு அந்த மாதிரி மிடில் நம்பர் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது 107 வந்து அப்போ 108 ஹாசினியம். இது 107 106. அப்போ 106க்கு கரெக்டாக தான் இருக்குது. சிபோரியம். யுன்னு நெல்லு யுன்னு யூனியம் யுன்னு இந்த இடத்துல பாருங்க நல்லா கொஞ்சம் அது கேப் இல்லாமல் இருக்கிறனால தெளிவாக பார்த்துக்கோ. யுன்னு யூனியம் அப்படின்னு சொல்கிறாங்க. யுன்னு யூனியம் அப்படின்னா யூன்னா என்னது 111. 111வது எலமெண்ட் வந்து என்னென்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே 108 ஹாஸ்னி 109 110 ட்ரம் ஸ்டேடியம் 111 ரான்ஜனேவியம் இது வந்து தப்பாக இருக்குது. இந்த மேட்ச் வந்து தப்பாக இருக்குது. அப்போ இன்கரெக்ட் மேட்ச் வந்து 4க்கு 4 தப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆன்சர். கரெக்டான ஆன்சர் 4th ஆப்ஷன். இது மாதிரி நீட் கொஷின் இன்னும் வேறு மாடல்லையும் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இதை வீடியோ திரும்ப பாருங்கள், உங்களுக்கு கொஷின் மூலமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீட் ஜேஇ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.